எபிசோடு 28 இறுதி சதி. கதை இதுவரை ஆசிஸ் ப்ராஜெக்ட் ஐயின் உண்மையான முகத்தை கண்டுபிடிக்க மிகவும் நெருக்கமாக இருக்கிறான். மர்ம மனிதன் தான் இந்த திட்டத்தின் பின்னணியில் உள்ளவர்களுடன் தொடர்புடையவன். ஆனால் ப்ராஜெக்ட் தேர்ட் ஐ ஒரு தனிப்பட்ட இயக்கமா அல்லது அரசாங்கத்தின் ரகசிய திட்டமா? மர்ம மனிதன் ப்ராஜெக்ட் தேர்ட் ஐயின் இயக்குநராகவே இருந்திருக்கிறான். ஆசிஸ் ப்ராஜெக்ட் தேர்ட் ஐயின் இறுதி மர்மத்தை உடைக்கப் போகிறானா? மர்ம மனிதன் இன்னும் பெரிய ஆபத்து கிளப்ப போகிறானா? ஆசிஸ் மெதுவாக ப்ராஜெக்ட் தேர்ட் ஐயின் ரகசிய கோப்புகளை பார்த்தான். அந்த கோப்புகளில் பல முக்கிய தகவல்கள் இருந்தன. 1985 ப்ராஜெக்ட் தேர்ட் ஐ உருவாக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு இந்திய உளவுத்துறையின் ஒரு பகுதி அதனை கைப்பற்றியது. 2005ஆம் ஆண்டு ஒரு ரகசிய அமைப்பு அதனை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. ஆசிஸ் அதிர்ச்சி அடைந்தான். இந்த திட்டம் 19ஆம் நூற்றாண்டில் இருந்து இயங்கி வருகிறது. இது மட்டும் இல்ல, இது இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ராஜன் ஐயர் மெதுவாக ஒரு பழைய புகைப்படத்தை காட்டினார். அந்த புகைப்படத்தில் யார் தெரியுமா? மர்ம மனிதனின் இளமையான உருவம். அவன் 20 வருடங்களாக இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறான். ஆசிஸ் ஒரு உண்மையை உணர்ந்தான். மர்ம மனிதன் இதை தொடங்கியவன் இல்லை. இவன் இதன் முக்கிய கருவியாக இருந்தான். நீ மட்டும் இந்த திட்டத்திற்கு பொறுப்பாக இல்லை அல்லவா? மர்ம மனிதன் மெதுவாக புன்னகைத்தான். இது கவர்மெண்ட் பிளாக்ட் ஆபரேஷன் ஆசிஸ். நான் ஒரு மாதிரியான மீடியேட்டர், ஒரு கயிறு கட்டப்பட்ட ஆளுமை. ஆசிஸ் தன்னிடம் இருந்த துப்பாக்கியை இறுக்கமாக பிடித்தான். இப்போ நீ என்ன செய்ய போகிறாய்? ஆசிஸ் ஒரு முடிவுக்கு வரப்போகிறான். ஆசிஸ், ராஜன் ஐயர் மற்றும் கர்ணன் மூவரும் மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். மர்ம மனிதன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். நீங்கள் யாரும் ப்ராஜெக்ட் தேர்ட் ஐ நிறுத்த முடியாது. நான் இல்லை என்றால் இன்னும் பல பேர் இந்த திட்டத்தை இயக்க தயாராக இருக்கிறார்கள். ஆசிஸ் தன் கைபேசியில் உள்ள தகவலை கவர்மெண்ட் சர்வருக்கு அனுப்பினான். இப்போது இந்த தகவல் உலகம் அறிய போகிறது. அந்த நேரத்தில் மர்ம மனிதன் தன் கைப்பையில் இருந்த ஒரு குறுக்கு வழி மொபைலை எடுத்து அழைத்தான். அவன் ஒருவரிடம் பேசினான். மிஷன் காம்ப்ரமைஸ்டு. ஆசிஸ், ராஜன் மற்றும் கர்ணன் அதிர்ச்சியடைந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெரிய வெடிப்பு நிகழ்ந்தது. மர்ம மனிதன் எங்கே? அவன் இறந்து விட்டானா அல்லது இன்னும் உயிருடன் இருக்கிறானா? ப்ராஜெக்ட் ஐ முற்றிலும் அழிந்து விட்டதா? நெக்ஸ்ட் எபிசோட், 3வது கண், மறுபிறப்பு. இந்த திட்டம் முடிந்து விட்டதா அல்லது இன்னும் தொடர்கிறதா? கதை தொடரும். எபிசோட் 29 மறுபிறப்பு. கதை இதுவரை ஆசிஸ் ப்ராஜெக்ட் தேர்ட் ஐயின் குறைநிலை அரசியலை புரிந்து கொண்டான். மர்ம மனிதன் அரசாங்கத்திற்கும் உளவுத்துறைக்கும் இடையில் இருக்கும் ஒரு கருப்பு நடவடிக்கையின் பிரதிநிதியாக இருந்தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இன்னும் உறுதியாக தெரியவில்லை. இந்த திட்டம் முற்றிலுமாக அழிந்துவிட்டதா அல்லது மறுபடியும் உயிர்ப்பிக்கப் போகிறதா? மர்ம மனிதன் உண்மையில் இறந்து விட்டானா? ப்ராஜெக்ட் தேர்ட் ஐ முற்றிலும் அழிந்து விட்டதா அல்லது புதிதாக ஆரம்பமாகிறதா? ஆசிஸ், கர்ணன் மற்றும் ராஜன் ஐயர் அடுத்து என்ன செய்ய போகிறார்கள்? அந்த தளத்தில் இருந்து கருப்பு புகை எழுந்து கொண்டிருந்தது. ராஜன் ஐயர் நெற்றியில் இருந்த காயத்தை கையால் துடைத்தார். ஆசிஸ் அவனது கைபேசியை எடுத்து பார்த்தான். டேட்டா டிரான்ஸ்பர் 80% இருந்தது. நம்மால் ப்ராஜெக்ட் தேர்ட் ஐயை முழுமையாக வெளியிட முடியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு அசைவும் தெரிந்தது. மர்ம மனிதன் உயிருடன் இருக்கிறானா? அந்த புகை மெல்ல மங்கியது. அங்கே யாரும் இல்லை. அவன் எங்கே? ஆசிஸ் வெடிப்பில் இருந்து ஓடிய வழியில் பிளட் ட்ரெயில் கண்டான். அது மெல்ல ஒரு குறு ஆழமான அடையாளத்தை காட்டியது. மர்ம மனிதன் உயிருடன் இருக்கிறான். அவன் எங்கே சென்றான்? அவன் ப்ராஜெக்ட் தேர்ட் ஐயை மீண்டும் உருவாக்கப் போகிறானா? ஆசிஸ் தன் மொபைல் மூலம் கவர்மெண்ட் டேட்டா பேஸை அணுகினான். அதில் ப்ராஜெக்ட் தேர்ட் ஐ ஸ்டேட்டஸ் டெர்மினேட்டட் என்று
அந்த நேரத்தில் கவர்மெண்ட் டேட்டா பேஸில் ஒரு புதிய ப்ராஜெக்ட் லிஸ்ட் வந்தது. ப்ராஜெக்ட் 4th டிமிஷன் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டேட்டட். ஆசிஸ் அதிர்ச்சி அடைந்தான். ப்ராஜெக்ட் 3rd ஐ முடிந்து விட்டதாக கவர்மெண்ட் கூறினாலும் ஒரு புதிய ரகசிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மர்ம மனிதன் ப்ராஜெக்ட் 4 டிவிஷனில் இணைந்து விட்டானா? ஆசிஸ் தலைநகரத்திற்கு செல்ல முடிவு செய்தான். அவன் இதை நிறுத்தப் போகிறானா அல்லது இதன் பின்னணியில் இருக்கும் வேறு சக்திகளை எதிர்கொள்ளப் போகிறானா? நெக்ஸ்ட் எபிசோட் 3வது கண் இறுதி பகுதி. ப்ராஜெக்ட் 3rd ஐ முடிந்ததா அல்லது இது ஒரு தொடக்கமா? கதை தொடரும். எபிசோட் 30 இறுதி மோதல். கதை இதுவரை ப்ராஜெக்ட் 3rd ஐயின் முற்றிலுமாக அழிந்து விட்டதா? நினைத்த ஆசிஸ் ஒரு புதிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை கவர்மெண்ட் டேட்டா பேஸில் கண்டுபிடிக்கிறான். ப்ராஜெக்ட் 4th டிவிஷன். இந்த திட்டத்தின் பின்னணியில் மர்ம மனிதன் இறந்து விட்டானா இல்லை இது இன்னும் பெரிய சக்திகளால் இயக்கப்படும் ஒரு திட்டமா? ப்ராஜெக்ட் 3rd ஐயின் உண்மையான இயக்குனர் யார்? ஆசிஸ் இந்த திட்டத்தை நிறுத்தப் போகிறானா? மர்ம மனிதன் உயிருடன் இருக்கிறானா? தில்லியில் ஒரு பெரிய உளவுத்துறை கட்டடம். இந்த கட்டடத்தின் கீழ் உள்ள ரகசிய அறையில் ப்ராஜெக்ட் 4th டிவிஷனின் முதன்மை அதிகாரிகள் சந்திக்கிறார்கள். ப்ராஜெக்ட் 3rd ஐ அழிந்துவிட்டது. ஆனால் நம்முடைய பணி இன்னும் முடிந்துவிடவில்லை. மர்ம மனிதன் ஒரு கருப்பு சட்டை அணிந்தபடி அறையில் இருந்தான். அவன் உடலில் காயங்கள் இருந்தாலும் அவன் உயிருடன் இருந்தான். ஆசிஸ் எங்கே இருக்கிறான்? அந்த அறையின் உள்ளே ஒரு பெரிய திரையில் ஒரு தகவல் தெரிந்தது. ஆசிஸ் குமார் லொகேஷன் டிராக்டு டெல்லி ஏர்போர்ட். ஆசிஸ் தலைநகரத்திற்கு வந்து விட்டான். அவன் இந்த திட்டத்தை முற்றிலுமாக அழிக்கப் போகிறானா? ஆசிஸ் தில்லி வந்தவுடன் ராஜன் ஐயரை சந்திக்கிறான். கர்ணன் மற்றும் சில கவர்மெண்ட் ஆபீசர் அவனுடன் இணைகிறார்கள். ப்ராஜெக்ட் 4th டிவிஷனை நம்மால் உடைக்க முடியுமா? ஆசிஸ் தன் கைபேசியை திறந்து ப்ராஜெக்ட் 4th டிவிஷனின் டேட்டா பேஸை அணுக முயன்றான். ஆனால் அந்த சிஸ்டம் அக்சஸ் பிளாக்டு. நம்மை தவிர இன்னும் பெரிய சக்திகள் இதை இயக்குகிறார்கள். அந்த நேரத்தில் கவர்மெண்ட் சர்வரில் இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. மிஷன் டெர்மினேட் ஆர்டர் ஃப்ரம் ஹை அத்தாரிட்டிஸ். இந்த திட்டத்துக்கு பின்னால் உண்மையான அதிகாரி யார்? மர்ம மனிதன் கவர்மெண்ட்டுக்கு பணியாற்றுகிறானா அல்லது தனியாக ஒரு திட்டம் வைத்திருக்கிறானா? இது கவர்மெண்ட் பிளாக் ஆபரேஷன். இதை முழுமையாக அழிக்க முடியாது. ஆசிஸ் மெதுவாக தன் துப்பாக்கியை எடுத்து பார்த்தான். அவன் ஒரு முடிவுக்கு வந்து விட்டான். நான் இதை ஒரு முறைக்கு ஒரு முறையாக முடிக்கப் போகிறேன். ஆசிஸ் மற்றும் மர்ம மனிதன் ஒரு இறுதி மோதலுக்கு செல்கிறார்கள். ப்ராஜெக்ட் 4th டிவிஷன் நிஜமாகவே கவர்மெண்ட் ஆபரேஷனா? அடுத்த எபிசோட் 3வது கண் இறுதி கணம். இந்த போராட்டத்தில் வெற்றி யாருக்காக இருக்கும்? கதை தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.